3000 rupees பட்ஜெட்ல ஒரு நல்ல இயர்பாட்ஸ் இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோல நம்ம நத்திங் உடைய சப் பிராண்டான சிஎம்எஃப் உடைய பட்ஸ் 2 பிளஸ் உடைய ஒரு அன்பாக்சிங் பிளஸ் குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இத பத்தின ப்ரோஸ், கான்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் குடுத்திருக்காங்க, இது வொர்த் இல்ல இந்த காஸ்ட்க்கு இது வொர்த்தா இது எல்லாமே நம்ம சொல்ல போறோம். அண்ட் நம்மளுடைய சேனல்ல கார் ஃபீச்சர்ஸ் இன் 60 செகண்ட்ஸ் னு சொல்லி ஒரு மினி சீரிஸ் போயிட்டு இருக்கு. அது பார்க்கலாம் மேல ஒரு காட்டுறேன். அதையும் கன்சிடர் பண்ணி பாருங்க. கார் வாங்குற பிளான் இருந்துச்சுனா அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸா இருக்கும். இப்போ இந்த பட்ஸ் 2 பிளஸ் உடைய அன்பாக்சிங் பிளஸ் அதோட குயிக் ரிவ்யூ பார்க்கலாம். கைஸ் இதோட டிசைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். டிசைன் பார்க்கும்போது அதோட பழைய ஜெனரேஷன்ல இருக்க மாதிரி சேம் அதே மெத்தட்ல இருக்கு. லைட் வெயிட்டா இருக்கு, மினிமலிஸ்டிக்கா இருக்கு. அண்ட் டிசைன்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ், டிபெண்ட்ஸ் அப்பான் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். சில பேருக்கு அந்த ஆர்ஜிபி வச்சா பிடிக்கும், சில பேருக்கு அந்த பாலிஷ்டா இருந்தா பிடிக்கும், சில பேருக்கு அந்த டிரான்ஸ்பரண்டா இருந்தா பிடிக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். பட் என்ன கேட்டே அப்படின்னா ரொம்ப மினிமலிஸ்டிக்கா இருக்கு, நீட்டா இருக்கு, லைட் வெயிட்டா இருக்கு. அண்ட் கொஞ்சம் ஓரளவு கேஷுவலா இருக்கு. அந்த ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்ல, ஒரு மாதிரி லைட்டா சட்டில்டா நீட்டா இருக்கு. டிசைன் நல்லா இருக்கு. ஆனா இது ஒவ்வொருத்தங்க ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஹார்ட்வேருக்கு நமக்கு வந்து ஒரு 12 mm டிரைவர் கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் அது கூடவே நமக்கு அந்த டிரைவரை வந்து எல்சிபி, அதாவது லிக்விட் கிறிஸ்டல் பாலிமர் பேஸ் பண்ணி அந்த பில் பண்ணிருக்காங்க. அதனால என்னன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. as well as சிக்னல் ப்ராசஸிங் இன்னும் கொஞ்சம் கூட ஃபாஸ்டா இருக்கும். அதனால நமக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த கிளாரிட்டி, பிட்ச், டோன்ஸ் எல்லாமே டிஃபரன்ஷியேஷன் வந்து சூப்பரா பண்ணிருப்பாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஸ்பேஷியல் ஆடியோ இந்த இயர்பட்ஸ்ல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா இதுல வந்து அந்த ஆப்லயே வந்து ஸ்பேஷியல் ஆன் அண்ட் ஆஃப் வந்து செக்ஷன் கொடுத்திருந்தாங்க. இதை ஆன் பண்ணி கேளுங்க, செமையா இருக்கு. ஏன்னா அந்த ஃபுல் சரௌண்ட் சவுண்டிங் வந்து உங்களுக்கு ஸ்பேஷியலா தான் கிடைக்கும். அதனால அந்த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் அந்த சிக்னல்ஸ் ரொம்ப கிளாரிட்டியா பண்ணிருக்காங்க. அதனால இந்த டிரைவர் ஒரு சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் guys இதுக்கு ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது எப்பவும் போல ஓவர்லோடட் தான். எல்லாரும் கொடுக்குற மாதிரி எல்லாம் LDAC, ஹை ரெசல்யூஷன் சப்போர்ட், அதுக்கப்புறம் AAC சப்போர்ட், அதுக்கப்புறம் ஹைபிரிட் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேஸ் டியூனர், அதுக்கப்புறம் ஈக்குவலைசர், அதுக்கப்புறம் இந்த ஆப் சப்போர்ட் உள்ள எல்லாத்தையும் மேக்ஸிமம் வந்து கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. 50 dBக்கு உங்களுக்கு நாய்ஸ் கேன்சல் கொடுத்திருக்கனால ஓரளவு நாய்ஸ் சப்ரஸ் பண்ணுது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த ஃபேன் சவுண்ட், அதுக்கப்புறம் நீங்க வெளியே இருக்கக்கூடிய அந்த ஏர் சவுண்ட், அதுக்கப்புறம் நாய்ஸ் சவுண்ட்ஸ் எல்லாமே ரெடாக்ட் பண்ணணும் நீங்க சாங்ஸ் கேட்கும்போது. மற்றபடி சும்மா இருக்கும் உங்களுக்கு கேட்கறதையும். டிரான்ஸ்பரன்சி மோடும் ஓரளவு எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் பர்சனலைஸ் ரெக்கமெண்டேஷன் சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உங்க காதுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டா டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுவும் நல்லா பண்ணிருக்காங்க. ஓரளவு எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ட் பேட்டரி பேக்கப் தி பெஸ்ட். ஏன்னா 60 hours ஆஃப் ப்ளேபேக் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சார்ஜ் போட்டு கிட்டத்தட்ட 8 hours to 9 hours வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பேட்டரி சார்ஜ்ல வரும். அண்ட் ஒரு 10 minutes சார்ஜ்ல உங்களுக்கு 8.5 hours வந்து பேட்டரி பேக்கப் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கூடவே நமக்கு வந்து IP55 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் உடைய 5.4 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து ஒரு 6 HD மைக்ஸ் கொடுத்திருக்காங்க. கால் கனெக்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராவே பண்ணிருக்காங்க. பட் என்ன கேட்டீங்க அப்படின்னா இதோட ப்ரோஸ் நான் பார்க்கும்போது இதோட சவுண்ட் செம லவுடா இருந்துச்சு, நல்லா நீட்டா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த கிளாரிட்டி, கிறிஸ்ப், அந்த டோன்ஸ் இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அன்டில் நான் 70% வால்யூம் வைக்கிற வரைக்கும் தான். 70% நான் வால்யூம் வச்சு கேட்கும்போது எல்லாமே கிளீனா இருந்துச்சு. அந்த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டோன்ஸ், பிச்சஸ் அண்ட் வோக்கல்ஸ் இது எல்லாமே பக்காவா இருந்துச்சு. பட் இஃப் ஐ ரீச் டு 80%, 90%, 100% அதை சேஞ்ச் பண்ணும்போது அந்த எல்லாமே சேர்ந்து ஒரே மாதிரி கேட்குது. எனக்கு அந்த டிஃபரன்ஷியேஷன் வந்து கிளீனா கிடைக்கல. அந்த இடத்துல அந்த டியூனிங் வந்து லைட்டா மிஸ் ஆகுது. அதனால கண்டிப்பா உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்றேன். அண்ட் இது மாதிரி நிறைய கேஜெட் வீடியோ வேணும் அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாமே நம்ம போடுவோம். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் வேற வீடியோல சந்திக்கலாம்.